ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸாக ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு நம்ம சினிமா பார்ப்பது சரியா தவறா, அதெல்லாம் பார்க்கலாம்ப்பா, அதெல்லாம் தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரீம்ல பேசிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நம்ம ரெண்டுத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்கலாமே. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் சினிமா? சினிமா பார்க்கும்போது நடந்த கதைகளை, நடக்காத ஃபிக்ஷனலை எடுக்கிறது தான் சினிமா. அந்த சினிமா ஜனங்களை வந்து எப்படி ரீச் பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் கிளாமரஸா சில காரியங்கள், ஹீரோயிக்கா சில காரியங்கள், பொயட்டிக்கா சில காரியங்கள் வந்தோம்னா பேசுகிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ கிளாமரஸா அப்படி பார்க்கும்போது ஒரு ஹீரோயின்ஸோட லவ் சீனு, அப்புறம் சில பாடல்கள், இது எல்லாமே கிளாமரஸான சீன். இப்போ கொஞ்சம் ஹீரோய்க்கான சீன்னா ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை, கத்தியால குத்துறது, கன் எடுத்து சுடுறது, இல்லை கெட்டதை அழிக்கிறது. ஸோ இப்படி ஒரு காரியங்கள் கொஞ்சம் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி காரியங்கள்னா அந்த டபுள் மீனிங் காமெடி இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் நடக்கும். ஸோ அதை வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, பாடலை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, டூயிட் சாங்ஸ் வந்து ஃபேஸ் வச்சிருப்பாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது இதை எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, ஒரு ஐடல் வர்ஷிப் பண்ணி அந்த சினிமாவுக்கு தன்னை வந்து படைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சினிமா வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இது எல்லா சினிமாஸ்லயும் நடக்குது. என்ன, கும்கி படம் எடுத்த டைரக்டர் சாலமன் மட்டும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. பட் அவரும் படத்துல வந்து கிளாமரஸா வச்சிருக்கிறத பாக்குறோம். ஸோ நம்ம இதை பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ல எப்படி பார்க்கணும்? வசனம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு சொல்லுது. அப்போ இந்த 3.5 மணி நேரம் சினிமா என்ன பிரயோஜனப்படுத்துறத நம்ம கத்துக் கொடுக்கறத நம்ம வந்து பார்க்கணும். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ மகிமைக்கென்று செய்யுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப அந்த 3 மணி நேரம் உட்கார்ந்து ஒரு விஷயத்த பார்க்கும்போது நான் என்ன கத்துக்கிறேன், என்னால கிறிஸ்துவின் சரீரத்துக்கு என்ன லாபம், என் பாடி ஆஃப் கிரைஸ்ட் அதுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்க போறேன், என்ன டீச் பண்ண போறேன், இது எல்லாமே ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இப்படிப்பட்ட ஊழியர்களாலதான் கிறிஸ்டின் சரீரத்தை நாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இவருக்கு இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லி கொடுத்தது யாரு? மதுரையில் இருக்கிற ஜஸ்டின். அங்க ஏற்றுமதி ஆகி மலேசியால இறக்குமதி ஆயிட்டு இருக்கு. ஆனா மதுரை ஜஸ்டின் ஐயாவுக்கு யார் சொல்லி கொடுத்துருப்பா? இதுக்கு முன்னாடி விழுந்து போன ஊழியர்கள். இதெல்லாம் தப்பே இல்லை, நம்ம கிருபின் பிரமாணத்துல இருந்து இருக்கிறோம், நம்ம சிந்தை தான் பாதிக்கப்படக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தேவையில்லாத காரியங்களை சொல்லுகிறத நம்ம வந்து பாக்குறோம். யோசிச்சு பார்க்கணும், இது கிறிஸ்டின் சரீரத்துக்கு என்ன பெனிஃபிட், என்ன பெனிஃபிஷியல், அது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஆனா இப்ப இவங்களுக்கு வந்து என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும், ரீச் அவுட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எதனா ஒண்ணு பேசினாலும் நம்ம ரீச் அவுட் ஆகும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. அத்தை வீட்டுக்கு வந்து போயிருந்தேன். அவங்க வந்து என்னன்னா ஒரு சீன் ஓடிட்டு இருக்கு. அந்த சீன்ல ஒரு ஹீரோ வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு விக்கிரகத்துக்கு வந்து தன்னோட கையை அறுத்து அப்படியே ரத்தத்தை கொடுக்குற மாதிரி சில சீன் வந்து இதை பார்த்தேன். அப்ப இன்டைரக்டா நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இன்டைரக்டா என்ன பண்றாங்கன்னா, ஐடல் வர்ஷிப்லாம் நம்மளை வர்ஷிப் பண்ண வைக்கிறாங்க. ஏன்னா பாகால் தான் தெய்வம்னு சொல்லும் போது எலியா தீர்க்கதரிசி எதிர்த்து நின்னாரு, இது தப்பு, இது விக்கிரக ஆராதனைன்னு சொல்லி நின்னாரு. ஆனா நம்மளால வந்து என்னன்னா, இப்படிப்பட்ட ஐடல் வர்ஷிப் வந்து எதிர்த்து நிக்க முடியல. அப்படியே உட்காந்துட்டு அவங்க காட்டுற அந்த பூஜாஸ் அந்த சில இதெல்லாம் வந்து என்னன்னா, நம்ம பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம், நம்மளால பேச முடியல. அப்ப இன்டைரக்டா வந்து என்னன்னா, இதை பார்க்கும்போது நம்ம வந்து அதை வர்ஷிப் பண்ற மாதிரி ஆகிடுது இல்ல. இதெல்லாமே நம்ம மைன்யூட்டா வந்து திங்க் பண்ணோம். ஏன்னா இந்த சினிமால வந்து என்னன்னா, அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம ஹீரோயின்ஸ், ஆக்டர், டைரக்டர் அவங்க கூட வந்து படம் பண்ண முடியாது. சரிங்களா? செக்ஷுவல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்ப அதே போலதான் கிறிஸ்டியன் சரௌண்டிங்லயும் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய நடந்துட்டு இருக்குது. சத்தியத்தை ஒருத்தர் பேசிட்டா அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காதுங்க. சத்தியத்தை ஒருத்தர் தைரியமா வந்து பேசிட்டோம் அப்படின்னா ஊழிய கதவுகள் வந்து அடைக்கப்பட்டுரும். ஊழியத்தை கூட மாட்டாங்க. இப்ப இவர் ரொம்ப பேசுறாருப்பா, ஆச்சு முடிச்சுன்னு கத்துறாருப்பா, இவரை எதுக்கு நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறதை நம்ம வந்து பாக்குறோம். அப்போ ஒரு ஊழியக்காரர்கள் கூப்பிடணும்னா 19 ரூபா கத்திர ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், உன்னை பெருக செய்வார், ஆராதனையில கத்திர மகிமைப்படுறாரு, வல்லமை இறங்குது. இப்படி வந்து பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டிட்டு இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா இந்த சினிமால அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நிறைய போயிட்டு இருக்குது. அதே இது கிறிஸ்டியானிட்டிலையும் இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்குது ஊழிய வாய்ப்புக்காக. இது கேவலமான ஒரு விஷயம். ஹீரோயின்ஸ் எப்படி வந்து ஒரு சான்ஸ்க்காக ஒரு படத்துக்காக படுக்கிறாங்களோ, அதை விட ஒரு கேவலமான விஷயம் சத்தியத்துக்கு விலை போகிறது. சத்தியத்தை பேசாம கள்ள ஊழியர்களுக்கு விலை போகிறது ஒரு கேவலமான ஒரு விபச்சாரத்தை விட கேவலமான பாவம். அது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ சினிமா எடுக்கிற வந்து இயக்குநர்களே ஹிஸ்டாரிக் பிலிம்ஸ்ல இது இப்படித்தானே இருக்கணும், நீங்க அதை டிஃப்ரெண்டா எடுத்திருக்கிறீங்க அப்படின்னும் போது
கிளாமரஸ் இல்லாம யாருங்க சினிமா பாக்குறா அப்படின்றத ஒரு டைரக்டர் சொல்றதை நம்ம வந்து கேட்கிறோம். அப்போ ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ சினிமால வந்து என்னன்னா கிளாமரஸ் சீன்ஸ் நிறைய வந்து வருவதை பாக்குறோம். இப்போ இந்த சினிமால காட்டப்படுகிற அந்த ஹீரோஸ்க்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. நிறைய ஊழியக்காரங்க நான் அவரோட ஃபேன் இவரோட ஃபேன் பப்ளிக் மேடல சொல்லுகிறத வந்து பாக்குறோம். இதுவும் ஒரு கேவலமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஹீரோஸ் எல்லாம் சொல்றது வந்து பார்க்கும்போது அவர்களை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரொமோஷன்ல ரஜினிகாந்த் ஐயா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க, தெய்வத்தை குறித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. என்னுடைய பாபாஜி அவருடைய என்ன பவர், என்னுடைய குருநாருடைய என்ன பவர்ங்கிறது எனக்கு தெரியும். அதனால்தான் நான் கான்பிடென்ட்டா இந்த படம் இப்படி ஓடும்னு சொன்னேன். அதுக்காக என்னுடைய பாபாஜி ரொம்ப பவர்ஃபுல், என்னுடைய ஆண்டவன் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய காடை வந்து நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல, நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளோ பவர்ஃபுல் தான். ஜீசஸ் ஆகட்டும், அல்லா ஆகட்டும், விநாயகர் ஆகட்டும், முருகர் ஆகட்டும், கிருஷ்ணர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், எல்லாருமே பவர்ஃபுல் தான். எங்க அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்கன்னு சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறீங்கிறதுல தான். எந்த அளவுக்கு நீங்க அவங்களுக்கு நம்புறீங்க அதுலதான். எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட உங்களுடைய ஒப்படைக்கிறீங்க அதுலதான். நான் ஒப்படைச்சிட்டு நம்பிக்கை இருக்கு, சக்சஸ் ஆச்சு. எஸ், ஆண்டவன் இருக்கான், நல்லவங்க வாழ்வாங்க, கொஞ்சம் நேரம் ஆகும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். தெய்வம் அப்படின்னா ஒருத்தர் தான், அவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் பரிசுத்தர், அவர் சத்தியர், அவர் தான் நித்தியர், அவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிற தேவன். இப்போ இவர்களை ஃபாலோ பண்ற குரூப் என்னன்னா, கடவுள் இல்லைன்னு சொல்லி ஆக்டர் கமல் சொன்னார்னா அதை ஃபாலோ பண்ற குரூப் இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறாரு, நீ எப்படி பிலீவ் பண்றியோ பண்ணிக்கோ, அதுதான் உன் நம்பிக்கைன்னு சொல்லலாம், அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஆனா இவர்களோட வழிமுறைகளை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் இந்த சினிமா. இந்த சினிமால இச்சையான காரியங்கள் காட்டப்படுவது, துதிக்கு பாத்திரராகிய தேவனை மகிமைப்படுத்தாம மனுஷனை மகிமைப்படுத்தி பாடல்கள் எழுதப்படுவதை பார்க்கிறோம். இந்த தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவரை குறித்து பாடப்படுகிற பாடல்கள் வந்து இருக்குது. அவரை உயர்த்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயானா அவரை குறித்து மையப்படுத்தப்படுகிற பாடல்கள் வந்து இருக்குது. கேட்டா சொல்லாங்க, இதை நாங்க சூப்பர் ஸ்டாருக்காகவே இது பாடினோம், இதை நாங்க இந்த ஆக்டருக்காகவே நாங்க வந்து வச்சோம் அந்த பாட்டை. சினிமாவில் நம்ம வந்து பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் போதிக்கப்படுதா? போதிக்கப்பட்டுச்சுன்னா பாருங்க, டைம் செலவு பண்ணி நம்ம நல்ல விஷயத்த கத்துக்கிறோமா? அது பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு சரியா இருக்குதா? ஏன்னா துதிக்கப்படத்தக்க தேவன் மட்டும்தாங்க. சினிமாவில் காட்டப்படுகிற அந்த பாடல்கள்லாம் யாரை மகிமைப்படுத்துது? ஒரு ஹீரோயினை தப்பா வர்ணிச்சு எழுதப்படுகிற ஒரு பாடல், ஒரு செக்ஷுவலா வர்ணிச்சப்படுகிற பாடல்கள், அதை தூக்கிட்டு வந்து சபையில வந்து பாடுகிறத நம்ம பார்க்கிறோம். அது நான் தேவனுக்கு இதுவா பாடுறேன், உண்மை அன்புதான் பாவம் வந்த போதிலே பேசும் வார்த்தை உண்மைதானா? ஏழையை கேட்க நீங்கள் உன்னை நான் சந்தித்தே நீ ஆயிரத்தில் அண்ணனுக்கு அண்ணனுக்கு ஆடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம் முதல்வா அந்த பாடலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் கடவுளுக்கு பாடுறேன் அப்படின்னு சொல்லி பாடிட்டு இருக்க ஒரு குரூப்பும் இருக்குது. கேட்டா புலவர்களும் பாடினார்களேன்னு சொல்லி அந்த வசனத்தை அதுல கோத்து விட்டுறது. இவர்களோட போதனைகள் எவ்வளவு டேஞ்சர் அப்படின்னா, ஒரு சரியான சத்தியத்தை ஒருத்தர் பேசும்போது இவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இவங்க மதத்தை கொண்டு வராங்க, ட்ரெடிஷனை கொண்டு வராங்க, அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ அங்க ரிப்பன்டன்ஸுக்கு வழி இருக்காது, பரிசுத்தத்துக்கு வழி இருக்காது, தேவன் யாருன்னு சொல்லி சரியான விதத்துல போற்றை வந்து பண்ண முடியாது. அதனாலதான் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை, கள்ள போதகர்களை சாத்தான் எழுப்பிட்டு இருக்கிறான். இந்த 3 நேரம் படத்துல என்ன நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டோம்? அன்பா இருக்கணும்னு கத்துக்கிட்டோமா? இல்ல வந்து கேரிங்கா இருக்கணும்னு கத்துக்கிட்டோமா?
இல்ல தேவனை எப்படி ஆராதிக்கணும்னு சொல்லி கத்துக்கிட்டோமா, தேவன் தான் யாரு அப்படின்றத கத்துக்கிட்டோமா, இல்ல ஒரு யூஸ் வந்து இருக்கணும்ல, இல்ல நல்ல விஷயங்கள் என்ன கத்துக்கிட்டோம், அந்த உலக பிரகாரமா என்ன இருக்குதுன்னு சொல்லி கத்துக்கிட்டோம். சில பேர் சொல்லுவாங்க கிரைம் நடக்குது, குற்றம் நடக்குது, அது சினிமால காட்டுறாங்க, நிஜத்துல நடக்குது சினிமால காட்டுறாங்க, எப்படிலாம் நடக்குதுன்னு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை டெய்லி நம்ம நியூஸ் பார்த்துட்டு போயிடலாம். நியூஸ்லயே நிறைய எலாபரேட்டா இப்படி நடந்துச்சு, இது செஞ்சாங்கன்னு சொல்லி அந்த சிசிடிவி பதிவோட வந்து காட்டுகிறத நம்ம வந்து பாக்குறோம். சினிமா பார்க்கறது சரியா தவறா? பெனிஃபிஷியல் ஆச்சு, அதனால கர்த்தர் மகிமைப்படுறாருன்னா பாருங்க, இல்லைன்னா பார்க்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் நம்மளுக்கு ஃப்ரீ சாய்ஸை கொடுத்திருக்கிறாரு, ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவிய கிருபைய நம்ம பாவம் செய்வதற்கு லைசன்ஸா எடுத்துக்க கூடாது. கிருபையை பயன்படுத்தி பாவத்தை மேற்கொள்வதற்கு நம்ம கிருபையை வந்து யூஸ். ஸோ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் சரியான டிசிஷன் வந்து எடுக்க வந்து கத்துக்கணும். ஸோ டேக் வைஸ் டிசிஷன், டிசிஷன் இஸ் யார்ஸ். கரெக்டான முடிவை வந்து எடுத்து சத்தியத்தின்படி வாழ பழகுங்க, சத்தியத்தின்படி பேச வந்து கத்துக்கோங்க, சத்தியத்தின்படி பழக கத்துக்கோங்க. ஸோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஆமென்.